சார் அண்ணாமலை அவர்களுடைய ட்வீட்டு ஒண்ணு போட்டிருந்தாரு இன்னைக்கு. ஏவாவேலுக்கு மேல அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சது மூலியமா தேங்க்ஸ் சொல்லிட்டு, ஒரு 5 கேஸ் வந்து இதுலயும் கேஸ் ஃபைல் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு 5 விஷயம் சொல்லியிருக்காரு. அதுல நெறையா இருக்கு. எம்ஜி நரேகா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த வேஷ்டி சட்டை வழங்குனதுன்னு ஒரு 6 கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காரு ஃபைல் பண்ணுங்கன்ட்டு. அதுல என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்கு? எப்படி? இதில் அண்ணாமலை நீ பாராட்டியிருக்காரா? ம். பாராட்டி போட்டு இதெல்லாம் பண்ணுங்கன்ட்டு இருக்காரு. வேறு ஏதாவது தலைவர் சொல்லுங்கள், இந்த ரெய்டு இந்த விஷயத்தை பாராட்டிட்டு இன்னும் இதெல்லாம் இருக்குது நடவடிக்கை எடுக்குன்னு சொன்ன தலைவர் யாராவது சொல்லுங்கள். யாரும் இல்லையே. யாராவது இருப்பாங்க, தேடி பாருங்கள். யாராவது இருப்பாங்களா? யாராவது இருக்காங்களான்னு சொல்கிறேன். இல்ல சார். ஏதாவது விட்டீங்களா? எந்த தலைவராவது இந்த ரெய்டை வரவேற்று இன்னும் இப்படி பண்ணோம் அப்படி இப்படின்னு? அரப்பூர் ஜெயராமன் மட்டும்தான். ஆமா. வேறு ஏன்னா அவர் ஃபைல் பண்ண கேஸு. வேறு யாரும் இல்லை. திமுகவில் திமுக இல்லையா? அவங்க புலப்பிடுவாங்க. திமுகவில் மன்சூரில் சந்தோஷப்படுவாங்க. அதை அவனை அறியாமல் சில பேர் வெளியே விட்டுருவான். அது கேட்டேன். இல்ல சார், யாரும் இல்ல. அதிமுகவில் இல்ல. டிடிவி அந்த சைடு பாமக அவர் வரவேற்றிருப்பார். அப்பாவை சந்தித்து அந்த நிகழ்ச்சியில் இருந்து இன்னும் வெளியே வரலன்னு நினைக்கிறேன். அவர் இந்த கூட்டணி தோழமை கூட்டணியா? சண்முகம் இல்ல, நீங்க இவ்வளோ பேர் இதுக்கு முன்னாடி சொன்னீங்களா அவங்கெல்லாம் ஒரு கூட்டணியா அப்படின்னு நினைச்சேன். சண்முகம் இல்ல. வீரபாண்டியன் இல்லை. சரி, ஆக மொத்தத்தில் என்ன சொல்றீங்க? யாரும் இது மேலே அக்கறை காட்டல அப்படின்னு தான் சொல்றீங்க. எதிர்ப்பு தெரிவிக்கல. எவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. அந்த அந்த ஒரு புது கவர்மெண்ட் பண்ணுறாங்க, நல்ல விஷயம். ஏப்பா இவனை மட்டும் பிடிக்காதுப்பா. அங்கே அந்த அந்த வீட்டுக்குள்ளே 3 பேர் உட்காந்துக்கிறான் பார். அங்கே பாரு ஒருத்தன் டீ குடிச்சுன்னுக்கிறான் பார், தெரியாத மாதிரி. அவனும் தான் அந்த டீமில் உள்ள ஆள். அங்கே பாரு ஒருத்தன் பைக்கில் உட்காந்துக்கிறான் பார், விட்டா பைக்கை ராவின் போய்டுவான், அவனை பிடி. இப்படி சொல்கிறது தானே சொல்லிக்கிறாப்புல அண்ணாமலை. என்ன சொல்கிறாரு? அவர் சொன்னதுலேயே முக்கியமானது பிஜிஆர் எனர்ஜி. அதெல்லாம் எடுத்துட்டா இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. பிஜிஆர் எனர்ஜியுடைய திட்ட மதிப்பீடு 4442 கோடியிலேருந்து 4472 கோடி வரைக்கும். இது நேரடியாக அரசு பணத்தை கையாடல் செய்த இழப்பு என்பதை விட தகுதி இல்லாத ஒரு நிறுவனத்துக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான மாபெரும் பொதுத்துறை மின் திட்டத்தை எண்ணூர் எஸ்இசெட் ப்ராஜெக்ட் விதிகளுக்கு புறம்பாக தாரை வார்த்த கூட்டு சதி புகார் ஆகும். இதனால் இந்த திட்டத்தில் பெரும் முடக்கம் ஏற்பட்டு காலதாமதத்தால் மறைமுக இழப்புகள் உண்டானதாக கூறப்பட்டது. அப்புறம் இந்த டெண்டர் ரத்து பண்ணிட்டாங்க. அவர் சொல்கிற இன்னொரு இது என்ன சொல்கிறாரு? டிஎன்எம்எஸ்சி மருந்து பூச்சிக்கொல்லி கொள்முதலில் டிஎன்எம்எஸ்சியில் நடந்த ஊழல் சொல்கிறாரு. இது ஒட்டுமொத்த முறைகேட்டுக்கு மதிப்பு சுமார் 600 கோடி. 600 கோடி. அண்ணாமலை அதை வெளியிட்டதில் பார்ட் 2 பைல்ஸ் சொல்லிட்டால பார்ட் 2 அதில் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகத்தில் போலி விநியோகஸ்தர்கள் மற்றும் குறிப்பிட்ட நிறுவனங்களின் சிண்டிகேட் மூலம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் ரசாயனங்களை சந்தை விலையை விட கூடுதல் விலைக்கு வாங்கியதில் முறைகேடு நடந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் விசாரணை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி அவர் கோரிக்கை வச்சுருக்காரு. இதில் முக்கியமானது ஆவின். ஆவின் என்னென்னா, பரவாயில்ல சார், நம்ம பேசுகிறது மாதிரி இன்னொருத்தர் பேசியிருக்காரு. ஆமாம், அவர் ஆவின்னா வேறு மாதிரி பேசியிருக்காரு. ஆவினை எப்படி இவங்க ஒன்றுலாம் மாற்றினாங்கன்னு சொல்லி பல இது சொன்னோம்ல, அதில் இது ஒன்று என்னென்னா சத்துணவு பெட்டகம் நியூட்ரிஷன் கிட்டுன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா காலத்திலேயே கொடுத்தாங்க. இவங்க வந்து அதுக்கப்புறம் எதாவது பேர் வச்சுக்கினாங்கன்னு நினைக்கிறேன். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் பொது சுகாதாரத்துறை மூலம் மற்றும் சமூக நலத்துறை மூலம் கர்ப்பிணி பெண்களுக்காக விநியோகிக்கப்பட்ட ஊட்டச்சத்து பெட்டக கொள்முதலில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்ததாக அப்போ புகார் வந்துச்சு. இதில் வந்து அரசு நிறுவனமான ஆவின் இதில் புறக்கணிக்கப்பட்டது. அதுதான் மேட்ரு. அதுதான் ஆவின்னு. ஒரு குறிப்பிட்ட தனியார் நிறுவனத்துக்கு சாதகமாக விதிகள் வளைக்கப்பட்டதாக எழுந்த இந்த விவகாரத்தின் முக்கியமான விஷயம் நம்ம இப்போ நான் பார்ப்போம். இதோடைய பின்னணி முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் பெயரில் செயல்படுத்தப்படும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவியுடன் அவர்களின் ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதற்காக தலா 2000 ரூபாய் மதிப்புள்ள 2 சத்துணவு பெட்டகம் நியூட்ரிஷன் கிட்டு 2 கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை, பிரசவ காலத்துக்கு பிறகு ஒரு தடவை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பெட்டகத்தில் வந்து இரும்புச்சத்து டானிக்கு, பேரிச்சம்பழம், ஆவின் நெய் மற்றும் முக்கியமாக மதர்ஸ் ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற சத்து மாவு உள்ளிட்ட பொருட்கள் அடங்கும். இதில் முக்கியமான குற்றச்சாட்டுனா இந்த சத்து மாவு கொள்முதலில் தான் மிகப்பெரிய ஊழல் நடந்ததா அப்போ எல்லாருமே குற்றச்சாட்டு வச்சாங்க. முக்கியமாக வச்சது அண்ணாமலை, அப்புறம் அறப்போர் இயக்கம். இதில் என்னென்னா விரிவான ஆதாரங்களோடு அவங்க அந்த இதை வெளியிட்டாங்க. இதில் வந்து அரசுக்கு சொந்தமான மற்றும் பொதுமக்களிடம் மிகுந்த நம்பகத்தன்மை கொண்ட ஆவின் நிறுவனம் இந்த ஊட்டச்சத்து மாவை தாங்களே மிக குறைந்த விலைக்கு தரமாக தயாரித்து வழங்க தயார்னு முன் வந்திருக்காங்க.
ஒரு கவர்மெண்ட் சுகாதாரத்துறை சமூக நலத்துறை சேர்ந்து கொடுக்குற அந்த இதில் ஒரு ஆளுக்கு 4000 ரூபா வருமானம் உள்ள அந்த இதில் மெயினான இது சத்து மாவு. அதை நாங்கள் சுகாதார முறையில் ரொம்ப கம்மி விலைக்கு நாங்கள் தர்றோம் அப்படின்னா அங்கே தானே பர்ச்சேஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் இதில் தானே பண்ணோம். ஆனால் ஆவினுடைய கோரிக்கையை அரசு நிர்வாகம் திட்டமிட்டு நிராகரித்ததாக குற்றச்சாட்டப்பட்டது. இது வந்து தனியார் நிறுவனத்துக்கு சாதகமாக அவர்கள் நகர்த்தினாங்க. ஆவினை புறக்கணித்துவிட்டு அனிதா டெக்ஸ்கார்ட் அப்படின்ற தனியார் நிறுவனத்தினுடைய இந்த சத்து மாவை வாங்குவதற்கு டெண்டர் இறுதி செய்யப்பட்டது. அந்த நிறுவனத்துக்கு சாதகமாக டெண்டர் விதிகள், அதாவது முந்தைய அந்த இதில் வந்து டர்ன் ஓவர்லாம் இருக்கணுன்றதெல்லாம் இருந்தது. அந்த விதியெல்லாம் ரத்து பண்ணியிருக்காங்க அந்த நிறுவனத்துக்காக. அப்படின்றதெல்லாம் அப்போ புகாராக அவங்கெல்லாம் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் சந்தை விலையை விட ஆவி நிறுவனம் குறிப்பிட்ட விலையை விடவும் மிக கூடுதல் விலைக்கு கிட்டத்தட்ட ஒரு பெட்டகத்திற்கு பல 100 ரூபாய் கூடுதலாக அந்த தனியார் நிறுவனத்தின் மூலம் சத்து மாவு கொள்முதல் செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. இதன் மூலம் அரசு பணம் பல 100 கோடி ரூபாய் முறைகேடாக கைமாறினதா ஒரு புகார் அப்போ அண்ணாமலையிலேருந்து எல்லாருமே வச்சாங்க. இது வந்து அப்போ என்ன பொது சுகாதாரத்துறை என்ன சொன்னாங்கன்னா, விநியோகஸ்தர் தரப்பில் டெண்டர் விதிகள் அனைத்தும் முறைப்படி வெளிப்படையாக நடத்தப்பட்டது, தகுதி வாய்ந்த நிறுவனமே தேர்வு செய்யப்பட்டது என்றும் ஆவி நிறுவனம் அத்தகைய பெரிய அளவிலான சத்து மாவு உற்பத்தியை ஒரே நேரத்தில் செய்ய தேவையான கட்டமைப்பு வசதிகளை கொண்டிருக்கவில்லை அப்படின்னு விளக்கம் சொல்லியிருக்காங்க. இதுதான் நியாயம். அப்போ அதுக்கு பெரிய ஆர்டர் கொடுக்குறீங்க, வருஷம் பூரா ஆர்டர்னா அதற்கான கட்டமைப்பு வசதி ஆவியில் ஏற்படுத்தியிருக்கணும்ல. ஆமாம். அதனால் இது வந்து இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இதில் நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் கேட்டிருக்காரு. இது இல்லாமல் அவர் மொத்தம் ஒரு 5 இதுக்கு சொல்லியிருக்காரு அண்ணாமலை. என்னது? பொங்கல் வேஷ்டி சேலை, பிஆர் எனர்ஜி விவகாரம், விதிகளை மீறி ஒப்பந்தம், சத்துணவு பெட்டகம் ஊழல், பொங்கல் வேட்டி விவகாரம், பருத்திக்கு பதிலாக அதிக அளவில் பாலியஸ்டர் பயன்படுத்தப்பட்டது தொடர்பாக டிவிஎஸ்சியிடம் அளிக்கப்பட்ட ஆதாரங்கள் மீதான நடவடிக்கை கேட்குறாரு. போக்குவரத்து துறை முறைகேடுகள், வாகனங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் இருக்குல்ல, அது கொள்முதலில் செய்து நடந்ததாக கூறப்படும் முறைகேடு சம்மந்தமாக புகார் கொடுத்துருக்காரு. அப்புறம் டிஎன்எம்எஸ்சி, அதான் மருந்து பூச்சிக்கொல்லி மருந்து கொள்முதல். அப்புறம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் அமலாக்கத்தில் நடந்த முறைகேடுகள். அப்போ இதில் வந்து இன்னும் சில விஷயங்கள்லாம் அவர் குறிப்பிட்டிருக்காரு. இது எல்லாமே வந்து நீங்கள் தோண்டி எடுத்து அதில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நல்ல விஷயந்தான். இதே தான் அறப்போர் இயக்கமும் சொல்லுது. எதுவுமே இவர்கள் பண்ணலை, நியாயமான ஒரு இதுன்னா அவர்கள் சொல்லிட்டு போட்டோம், அதில் தவறு நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சா நடவடிக்கை எடுக்கட்டும், நல்ல விஷயம். அதனால் நம்முடைய வேலை இதில் இருக்கிறத நம்ம பதிவு பண்ணியிருக்கோம், அவர்கள் பார்த்து பண்ணிட்டோம். ஆவின்னு இந்த விவகாரத்தில் ஏன் நம்ம ஆவின்னு சொல்கிறோன்னா, இந்த மாதிரிலாம் கொடுத்தா தான் ஆவின் நிறுவனம் பெருசாகும். ஆமாம். நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம சோறு போடாமல் பக்கத்து வீட்டுக்கு சோறு போட்டுருந்தா நம்ம பிள்ளை சவலை பிள்ளையாக தான் இருக்கும். அப்போது நம்ம பிள்ளைய வளர்க்க தான் நம்ம பார்க்கணும். ஆவினுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் பண்ணணும். ஆர்டர் கொடுக்கறது, இப்போ தீபாவளி வருதுன்னா தீபாவளி ஸ்வீட்டு ஃபுல்லாக ஆவினுக்கு ஆர்டர் கொடுக்கறது, இந்த மாதிரி ஆவினை எங்கெங்கே கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். பார்ப்போம் என்ன செய்கிறார்கள் என்று. சார், அமைச்சர் சரத்குமார் அவர்கள் வந்து போதைப் பொருள் பயன்படுத்தினதாக ஒரு வீடியோ வைரல் வந்துச்சு. அவர் கூட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. ஒரு அமைச்சர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற அளவுக்கு அந்த வீடியோ வைரல் ஆகி அவர் எந்த நிலைமைக்கு ஆளாகிட்டார்னா, சும்மா கொடுத்தா நம்ப மாட்டாங்கன்னா அவர் குழந்தையும் ஒய்ஃபையும் கூட வச்சுட்டு கொடுக்குற நிலைமைக்கு அவர் ஆளாகிட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஐபிஎல் அதுவும் 2 வருஷம் முன்னாடி இந்த சரத்குமார் யாருன்னே யாருக்கும் தெரியாது, கரெக்டாக? அவர் ஐபிஎல்லில் அங்கே கேமில் இருந்த அந்த பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க மனைவி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, எல்லாம் மொத்தமாக நண்பர்கள் ஃபேமிலியெல்லாம் போயிருக்காங்க. அதுக்கு ஜுரம் மாத்திரை நசுக்கி அந்த இதில் நம்ம இது போடுவோம்ல, அது பேர் வந்து சங்கு பாலாடை, அந்த மாதிரி பல பேர்கள் அழைக்கப்படுது. அந்த மாத்திரையை அப்படியே நசுக்கிடுவாங்க, தூளாக்கி அதில் போட்டு குழாச்சி அதை தண்ணி ஊற்றி குழந்தைய படுக்க வச்சு, அந்த சங்குடைய தத்துவம் என்னென்னா, இந்த உள்ளே போய் நாக்கை போட்டு ஒரு அழுத்திடும், அழுத்திட்டா வாயை கடிக்கவும் முடியாது, அழுத்தி அப்படி சாய்ச்சாங்கன்னா ஃபுல்லாக மருந்து உள்ளே போயிடும். உடனே மறுபடியும் அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மறுபடியும் 2வது தடவை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பால் கொடுத்தா அந்த கசப்பு போயிடும். இது வலுக்கட்டாயமாக மாத்திரையை முழுங்க முடியாது குழந்தைங்களால். அப்போ இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதை நசுக்கி கொடுத்தது ஒரு பாவமா? இதை எப்படியோ ஒரு வீடியோ இல்லாட்டி அவருதுலேயோ இல்லை ஏதோ நடந்துருக்குது, அந்த வீடியோ எடுத்துகிட்டு போதை மருந்து கசக்கியிருக்காரு அப்படின்னு பரப்புனா அமைச்சருக்கே இந்த நிலைமையா பார்த்துங்க. இல்லை, இவர்கள் எந்த அளவுக்கு வேகமாக அந்த பொய்யை பரப்புறதுல மன்னர்கள். இப்போ இவர் இதை வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இவர் பண்ணலன்னு.
இப்போ ஒரு 10,000 பேர் பார்க்குறான், இவர் பண்ணலன்ற விளக்கத்தை பார்க்குறான்னா, அதில் ஒரு 8,000 பேர் நம்புவான், 2,000 பேர் போடா அவன் கதை தெரியாதான்னு நினைப்பான். லட்சம் பேர் வெளியில் பார்த்துருப்பாங்க. ஏன் போதைக்கு மருந்துக்கு எதிராக ஓட்டம் போகிறாரு, அவர் அமைச்சரே இதில் ஐபிஎல்ல உட்காந்து பவுட்ரு கசக்கிட்டு இருந்தார். நாங்கள் தான் பார்த்துருந்தோம் வீடியோவில் இருந்தோம். இந்த மாதிரி பல இது சொல்லி அப்புறம் நம்ம விளக்கம் சொல்லியிருக்கோம் பல இதில். இப்படி தான் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப மோசம். சார், இந்த பள்ளி கல்வித்துறை வந்து கடந்த ஆட்சியில் வந்து சரியாக செயல்படல. எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு. ஸ்ரீதர் வேம்பு அந்த பர்மிஷனுக்கான இது அலைஞ்சிக்கிட்டே இருந்து கிடைக்கவே இல்லை. இந்த தடவை கிடைச்சிது எனக்கு. அது சம்மந்தமாக நான் வந்து உண்மையிலேயே உடனே கிடைச்சது. நான் வந்து அது வந்து ஆக்சுவலாக அவர் நடத்துறதில்ல, அவர் தென்காசி தேனியில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் நடத்தியிருந்தார். அவரால் நடத்தி இவர்கள் வந்து கேட்டால் இது பணங்கன்னெல்லாம் அவங்களால கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் இவர்கிட்ட நீங்கள் பார்த்துங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டார். அவர் அதை எடுத்து அதில் வந்து சில கூடுதலாக கட்டுறதுக்கு இந்த பர்மிஷன் மற்றது கேட்டதுக்கு இந்த பிரச்சனை. இவங்க வந்தோடனே உடனே பைசா இது இல்லாமல் ஆய்வு பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கு இவர் உண்மையிலேயே சந்தோஷமாயிடுச்சு. குழந்தைகள் படிப்புக்காக இவ்வளோ பண்ணுற பள்ளி கல்வித்துறையை பாராட்டுறேன் அப்படின்னு போட்டிருக்காரு. இதுக்கு வந்து அவரை சங்கி அது இதுன்னு போட்டு அவர் ஏமா இதுக்கும் சங்கிக்கு என்னப்பா சம்மந்தம் இருக்குது, நான் சாதாரண நிலைமையிலேருந்து வந்தவன், உங்களை மாதிரி நான் வந்தால் கிடையாது, எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, ஒன்று நடந்துருக்குது நல்லது நடந்து நான் போடுறேன். நேற்றும் அரப்பூர் ஜெயராமன் போய் நேற்று பள்ளி கல்வித்துறை அமைச்சரை பார்த்து ஒரு இது கொடுத்துருக்காரு. அதாவது அந்த பில்டிங்கில் மாவீரன் பாணியில் கட்டப்பட்ட பில்டிங் அதை பார்த்தானே மாவீரன் எடுத்தாங்க. அப்பா பிள்ளைக்கு சந்தம் கொண்டு அப்படி கோபமாக அடிச்சா வச்சுக்கோ, அந்த இடமே அப்படி காரை பேர்ந்து விழுந்துடும். அதனால அவங்க வீட்டில் யாரும் ரொம்ப சண்டை போட மாட்டாங்க. அந்த இதில் குடியிருப்பில் இருக்கவங்களாம் ஸ்பீடாக படிக்கட்டில் இறங்கினா 2 படிக்கட்டு உடஞ்சிரும். ஒரு மூட்டை இதுக்கு 5 மூட்டை எம்சாண்டு போடணுமா, 15 மூட்டை போட்டு கட்டிக்கிறாங்க. அந்த நிறுவனத்துக்கு பிளாக் லிஸ்ட்டில் வைக்காம வீடு இல்லை சார், அட்டைப்பட்டி சார். மாவீரன் தான், மாவீரன் படம் பாடியில் தான். அப்போது அந்த நிறுவனத்தை பிளாக் லிஸ்ட்டில் வைக்காமல் அதுக்கு திரும்பவும் மறுபடியும் இவங்க ஆதரவு கொடுத்தாங்கன்றது தான் பிரச்சனை. அந்த விஷயத்தை நீங்கள் ஆய்வு பண்ணி நடவடிக்கை எடுங்க அப்படின்னு புகார் கொடுத்துருக்காரு. அப்புறம் இன்னொரு ஒரு குடியிருப்பு ரொம்ப பேர் 50 வருஷமாக ஒரே இடத்துல நெருக்கத்தில் இருக்காங்க, அதை அவங்களுக்கு இடிச்சிட்டு குடியிருப்பு மாதிரி கட்டி கொடுங்க, நல்ல கோரிக்கை. அப்போ இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான கோரிக்கைகள் இதெல்லாம் பரிசீலிக்கிறது, மக்களுக்கான விஷயங்கள்லாம் பண்ணால் அவங்கள அசைச்சிக்கவே முடியாது. இன்றைக்கி நான் ஆரம்பத்தில் ஒரு 6 மாதம் முன்னாடி சொல்லியிருப்பேன், இது வரைக்கும் விஜய் வந்து போதை பழக்கத்துக்கு எதிராக பேச மாட்டேங்கிறாரு, டாஸ்மார்க்னால அந்த பிரச்சனை அழியுதுன்னு பேச மாட்டேங்கிறாரு. அவர் பேசுனா இன்றைய இளைஞர்கள் குழந்தைகள்லேருந்து எல்லாம் கேட்பாங்க. கண்டிப்பாக. ஸ்டாப் ட்ரக் ஸ்டார்ட் ரன் சொல்லியிருக்காரு. ஒரு சிஎம் ப்ளஸ்ஸு விஜய் சொல்கிறாரு அப்படின்றப்போ அந்த இதை அடிக்கடி அவர் இதெல்லாம் கொண்டு வந்தாருன்னா அதை ஒரு கவர்மெண்ட்டோட கோஷமாக மாற்றி அது ஒரு அம்பாசிடர் இந்த மாதிரி போட்டு பிரச்சாரமாக கொண்டு போனாங்க. சிங்கப்பெண்கள் இந்த இது அவர் ஒரு வீடியோவை வெளியிட்டு போதை பாதை நம்ம போக வேணாம், அவர் மாதிரி இல்லை, பாதையில் போக வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு பயம் மதிக்கலை. ஏன்னா அங்கே போனது எல்லாமே கீழே இருக்கிறதெல்லாம் போதை கைங்க தானே. அந்த மாதிரி இல்லாமல் அவர் ஒரு வீடியோ வெளியிட்டு இதை பள்ளிகள் தோறும் சிங்கப்பெண்கள் திரையிட்டு மற்றதெல்லாம் பண்ணாங்கன்னா உண்மையிலேயே அடுத்தடுத்த தலைமுறை அந்த பக்கம் போகாது. இன்னொன்று ஒரு நல்ல விஷயம், நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம், சென்னையில் இருக்கிற கிரவுண்டு எல்லாத்தையும் கார்பரேஷன் குப்பை தொட்டி கூடாரம் அந்த வண்டிகள் நிறுத்துறது, மெட்ரோவுக்கு தாராவாத்து, இது இல்லைன்னா அரசு கட்டடங்கள் கட்டுறது, இப்படியே நாசம் பண்ணாங்க. இதில் சென்னையிலே தான் விளையாட்டுத்துறை அமைச்சர் இருந்தார். யாருக்குமே ப்ளே கிரவுண்டு இல்லை, விளையாடுறதுக்கு கிடையாது. நீங்கள் கோபாலபுரம் கிரவுண்டெல்லாம் போனீங்கன்னா இப்படி ஒரு ஸ்டெம்ப்பு நட்டுருக்கோம், இப்படி ஒரு ஸ்டெம்ப்பு, இவன் போலிங் போட்டோன்னா அப்புறம் இவன் போலிங் போட்டுக்குவான், அப்புறம் இப்படி நீ 8, அப்புறம் இவன் பாலை அடித்தோன்னா ஒருத்தன் பிடிச்சிடுவான், அவுட்டுன்னுவான், டேய் பாலை போடுறான்னு அங்கே ஒருத்தன் சொல்லுவான், அது நான் அடிச்ச பாலை பிடிச்சிட்டு அவனுக்கு அவுட்டு கேட்குறேன் அப்படின்னு. இந்த அளவுக்கு கச்சாமுச்சான்னு இருக்கும் அங்கே. இது எல்லாத்தையும் அவர் அன்றைக்கி போய் விசிட் பண்ணார் ஒரு நாள், நான் அப்படிக்கே போகும்போது பார்த்தேன், அதை ஒரிஜினல் அங்கே விசிட் பண்ணார். இப்போ நேற்று சொல்லியிருக்காரு, சென்னையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நாங்கள் வந்து கிரவுண்டுகள் உருவாக்கி தரோம் அப்படின்னு. உண்மையிலேயே நல்ல விஷயம். இந்த மாதிரிலாம் பண்ணால் இந்த வருங்கால தலைமுறை கொஞ்சம் ஓடி ஆடி விளையாடும். அது இல்லாமல் போச்சு, அது இதுவும் ஒரு முக்கிய காரணம். சார், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 2800 பேருக்கு மேலே தலைமை ஆசிரியர்கள் நியமிக்கப்படல அப்படின்ற. ஆமாங்க, கடுமையான குற்றச்சாட்டு. 2800 ஆமாம், நம்பர்ஸ் அதிகமாக. வீட்டுக்கு போனால் அடுத்து அவ்வளோதான், இது கிடையாது. தலைமை ஆசிரியர் நியமிக்கல, உடற்கல்வி ஆசிரியர் இல்லை, ஆசிரியர் சப்ஜெக்ட் வைஸ் ஆசிரியர் கிடையாது, ஓராசிரியர் பள்ளியை சரியாக கண்டுக்கல, கழிப்பறை மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கு பண்ணித்தரல,
ஆனால் வருஷத்துக்கு 47,000 கோடி ரூபா பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்குவாங்க. ஒதுக்குவாங்க. அந்த அமைச்சருக்கு என்ன வேலை? போராடலாம், ரீல்ஸ் போடுறது. அவர் ஒரு டீம் வச்சுருந்தார். இருக்கிறதுலே பெரிய டீம் அவர் டீம் தான். ரீல்ஸ் போடுறது, திரும்பினா ரீல்ஸ், அப்படின்னா திரும்பினா ரீல்ஸ். அவர் கண்ணீர் விட்டதுக்கு 5 கேமரா. எது? கரூர் மேட்டருக்கு. அப்புறம் மீதி நேரம் ஃபாலோ பண்ணுங்க. உதயநிதி ரசிகர் மன்ற செயலாளர் அவர். அது வேறு. இந்த மாதிரியே ஓடிச்சு. லாஸ்ட்டில் நீ மாட்டின்னு முடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதையும் தோண்டி எடுத்து இன்னும் பல விஷயங்கள் பள்ளி கல்வித்துறையில் நிதி கொஞ்சம் அதிகமாக வந்து நீ முறையாக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த அமைச்சர் கொஞ்சம் இதை வேகமாக செயல்படணும்னு பண்ணிகிட்டு இருக்காரு. பண்ணாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அறநிலையத்துறையிலையும் ஒரு வெள்ளை அறிக்கை விடணுன்ட்டு அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஒரு கோரிக்கை எல்லா துறையிலும் உண்டாங்க. துறை வாரியாக இப்போ ஆய்வு பண்ண போகிறாரு. அறநிலையத்துறையில் கண்டிப்பாக அடுத்த வெள்ளை மாதம். அறிக்கை. நீங்கள் திருச்செந்தூர் பற்றி நேற்று ஒரு நண்பர் என்கிட்ட பேசியிருந்தார். அதான் பழனி முருகன் கோயிலில் வந்து உங்களுக்கு ரூமாக மாறிடும். இப்போ திருப்பதி போனீங்கன்னா ரூமாக உட்கார வச்சு அப்படியே ஆளை பாரு. திருச்செந்தூர் வந்து அவ்வளோ மோசமாக இருக்காங்க. அதுவும் திருவிழா காலங்கள்லாம் நீங்கள் துட்டு ஒரு ஆளுக்கு 2000, 6 பேர் 12,000 கொடு அப்படின்னு கூட்டு போகிறதுக்கு சிறப்பு தரிசனமாக. வேணான்ட்டு வெளியில் வந்து மொட்டை அடிக்கிற இடத்துல வச்சு மொட்டை அடிச்சுட்டு கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு வந்துட்டாங்களாம். முருகனை எங்கேருந்து கும்பிட்டா என்னன்னு. அப்போ இந்த மாதிரி கொள்ளை சிறப்பு தரிசனத்தெலாம் ரத்து பண்ணணுன்னு கேட்குறாரு அந்த பக்தர். தயவுசெய்து நான் முன்னெல்லாம் இப்படி கிடையாதுங்க. இப்போ தான் இந்த இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. இந்த சிறப்பு தரிசனம், இந்த துட்டு கொடுத்து இதெல்லாம் கொடுங்க. பக்தர்களுக்கு எளிமையாக போகிற மாதிரி பண்ணி கொடுங்க. திருச்செந்தூர் இந்த பழைய சினிமா நீங்களாம் அவங்க வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கீங்களா தெரியாது. எங்களுக்கெல்லாம் செத்து போகிற மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும். மூச்சே விடாத அளவுக்கு இருக்கும். அப்படியே நிற்கணும் லைனில். இப்படி போய் போகணும். இதில் நம்ம தலைக்கு மேலே வேறு லோக்கல் ரவுடிங்க ஏறி போவோம். நீங்கள் இப்படி போய் அங்கே போகிறதுக்குள்ளே டிக்கெட் ஹவுஸ்ஃபுல் ஆகிடும். சினிமா தேட்டரில் சொல்கிறேன். பிளாசா தேட்டர்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம நேயர்களில் சில பேர் கமெண்ட்ஸில் கூட போடுவாங்க. பிளாசா தேட்டரு, ஓடியன் தேட்டர்னு ஒன்று இருந்தது. அதெல்லாம் கிளி குண்டு தான். கிளி குண்டாவது ஸ்கொயராக இருக்கும். இது அப்படி இல்லை. இப்படியே நம்ம நடக்கிற அளவுக்கு தாங்க இருக்கும். இப்படி போய் தான் தேட்டரில் டிக்கெட் வாங்க போகணும். இருட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லா தேட்டர்லையும் இருந்தது பல ஊர்களில். அந்த மாதிரி திருச்செந்தூரில் இப்படி லைனில் இப்படி போனால் உள்ள பெண்கள், குழந்தைகள், அவர்கள் மற்ற இயற்கை உபாதைகள் மற்ற இதுக்குன்னா 4 மணி நேரம், 5 மணி நேரம், 7 மணி நேரம் என்னங்க ஆகுது? தயவுசெய்து இதை பார்க்கிறவர்கள் அமைச்சர்கிட்ட காட்டுங்க. திருச்செந்தூர் கோயில் அந்த விவகாரத்தில் அந்த பக்தர்கள் வசதிக்காக திருப்பதி மாதிரி இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தரிசிக்கிற மாதிரி, அதுவும் விழா காலங்களில் இன்னும் மோசமாக இருக்குது அப்படின்றாங்க. சரி பண்ணி கொடுத்தா அந்த பக்தர்கள் சார்பாக நம்மளும் சந்தோஷமடைவோம். அதை வந்து சரி ஒரு கோரிக்கையாக வைப்போம். ஆமாம். சூப்பர் சார். ரொம்ப அழகாக அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணிங்க. மீண்டும் ஒரு நேர்காணல சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கேம் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மைக்கேம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கும் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.